கரூர். இந்த பேரை சொன்னாலே நமக்கு என்ன தெரியுமா யோசிக்க தோணுது? அந்த ஆம்புலன்ஸ், அந்த மக்கள், அங்கேருந்து தூக்கிட்டு வரக்கூடிய அந்த உடல்கள், இப்படியாகத்தான் நம்ம மனசுக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. ஏன்னா இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கவே கூடாது, ஆனால் நடந்துருச்சு. விஜய் அவர்களோட கரூர் அந்த ஒரு பிரச்சாரத்தில் சிக்கி இறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 பேர்கிட்ட இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக 8 குழந்தைங்க. நான் அந்த விஷுவல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே சொல்கிறேன், மனசு தாங்கவே முடியலை. ஏன் இப்படி ஒரு விஷயம் ஏன் நடந்துச்சு? ஒரு பிரச்சாரம், ஒரு நடிகரை பார்க்க போகிறோம்னா நாங்கள் நார்மலாக திரையில் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நடிகரை இப்போ நேரில் பார்க்க போகிறோன்னு ஒரு சந்தோஷத்தில் ஒரு உல்லாசத்தில் அவர் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் போய் பார்க்குறேன். பட் பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கு வர முடியாத ஒரு அவல நிலை இப்போ ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா நான் போய் ஏன் பார்க்கணும், நான் ஏன் போய் பார்த்துருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒவ்வொரு கேள்வியாக மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த விஷுவல்ஸ் எல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சத்தியமாக உங்கள் மனசு உடஞ்சிடும். ஒருத்தர் அவருடைய குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு அரசியல்வாதிகிட்ட அவர் கேட்டு அழுகிறாரு. என்னோட 2 வயசு குழந்தை சார் போயிட்டான், நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்ற சொல்லி அவர் காலில் போட்டு அழுதுகிட்டு இருக்கார். நான் என்ன கேட்குறேன், 2 வயசு குழந்தை விஜயை பார்க்கணுன்னு அந்த குழந்தை சொல்லியிருக்குமா? இல்லை விஜயை பார்த்தா தான் இப்போ நான் சோறு சாப்பிடுவேன், இப்போ நான் எனக்கு விஜய் தான் பார்த்தே ஆகணும்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லியிருக்குமா? நான் கேட்குறேன், சத்தியமாக அந்த குழந்தை சொல்லியிருக்காது. ஏன்னா விஜய் யாருன்னு கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய ஒரு மைண்ட் செட்னால் குழந்தைய நீங்கள் தூக்கிட்டு போய் இப்போ அந்த குழந்தையும் இல்லை. இப்போ இன்னும் ஒவ்வொரு விஷயம் சொல்ல போனோம்னா தாங்க முடியலை. ஒரு பொண்ணு அவங்களுடைய 2 குழந்தைங்க 3 பேருமே விஜயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. போய் பார்த்து அவங்க 3 பேருமே இறந்துட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போது இந்த குழந்தையும் அவங்களோட அம்மாவையும் சரி போய் பார்த்துட்டுவான்னு சொல்லி ஒருத்தர் அனுப்பியிருப்பார்ல, அவங்களுடைய ஹஸ்பண்டாக அந்த குழந்தைங்களோட அப்பா. இப்போ அவருடைய மனநிலை என்ன மாதிரி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போதே அவர் மேபி எனக்கு தெரிஞ்சு இதுக்கு குழந்தைய கூப்பிட்டு போவேணான்னு தான் சொல்லியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நடந்திருக்கணும். இவங்க இல்லை நான் போய்த்தான் ஆவேன்னு சொல்லி அவங்க போயிருக்கலாம். இப்போ 3 பேருமே வீட்டில் யாருமே இல்லை. இப்போ அவர் யார், அந்த இடத்துல யார் அனாதையாக இருக்கா யோசிச்சு பாருங்கள். ஒரு வீட்டில் 3 பேர் எதுக்காக? விஜய்னு ஒரு ஒற்றை நடிகனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்து அந்த கூட்ட நெரிசலில் இறந்துருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த இறப்பு நடந்திருக்கவே கூடாது, இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கக்கூடாது. பட் நடந்துருச்சு. யார் பொறுப்பேற்பா இதுக்கு? இப்போ நார்மலாக நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது விஜய் தான் பொறுப்பேற்கணும், இல்லை இது ஆளுங்கட்சியோட சதி, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், யாரையுமே இந்த இடத்துல குறை சொல்லவே முடியாது, கரெக்டாக என்னன்றது தெரிகிற வரைக்கும். யோசிச்சு பாருங்களேன். இப்போ நார்மலாக எனக்கு பிடிச்ச ஒரு நடிகரை நான் போய் பார்த்து நான் திரும்பி வர முடியாத ஒரு நிலை இருந்துச்சுன்னா யாராவது குடும்பத்தில் இப்போ நீங்கள் அனுப்புவாங்களா? அந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஒரு விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது சத்தியமாக சொல்கிறேன், இனிமேல் கரூர் அப்படின்னு அந்த வார்த்தையை சொன்னாலே இந்த ஒரு விஷுவல்ஸாக தான் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். நார்மலாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு தெரிஞ்சு போய் இந்த மாதிரி இழப்பு நடக்கிறது வேறங்க. பட் கூட்ட நெரிசலில் இறந்து போகிறாங்கன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். கூட்ட நெரிசலில் இத்தனை பேர் இறந்தாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க ஏன் அந்த இடத்துக்கு போனாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இங்கே மட்டும் தான் கூட்ட நெரிசலான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ நிறைய பேர் சாமி கும்பிட்றதுக்காக போயிருக்காங்க, சில இடத்துல கூட்ட நெரிசல் இறந்துறாங்க. நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம், திருப்பதி, ஐயப்பன் கோயில். ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் இறந்துருக்காங்க. நாம் ஒரு பக்திக்காகவோ இல்லை இந்த மாதிரி நடிகரை பார்க்குறதுக்காகவோ, அப்புறம் அந்த அல்லு அர்ஜுனோட புஷ்பா 2 படம் வந்துச்சுல, அதில் போயும் ஸோ இந்த மாதிரி நான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு, ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் திரையில் பார்த்த ஒரு நடிகரை நேரில் பார்க்க போகிறேன்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் தான் போய் பார்க்குறதுக்காக நீங்கள் போய் உயிர் இழக்கணும் அப்படின்னா எதுக்காக இப்போ அந்த தேவையே வேணாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு தான் யோசிக்க தோணுது. அந்த கூட்ட நெரிசலில் அந்த விஷுவல்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் மேலே பேசிக்கிட்டு இருக்காரு, கீழே இருக்கிற அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு கூட நகர முடியாத நிலைமை. அதில் ஒருத்தர் குழந்தைய தோல் மேலே வச்சு விஜயை காட்டிக்கிட்டு இருக்காரு. நான் என்ன கேட்குறேன், இந்த அளவுக்கு ஒரு கூட்ட நெரிசலில் விஜயை காட்டணும்னு சொல்லி நீங்கள் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஏதாவது வேண்டிக்கிட்டு எதுவும் வந்தீங்களா? விஜயை பார்த்தா தான்ப்பா எனக்கு வீட்டில் சோறு சாப்பிடும்போது சோறு இறங்கணும் எது நடந்துச்சா? நாம் நார்மலாக ஒன்று யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு கோயிலுக்கோ இப்போ இந்த கூட்ட நெரிசலாக இருக்கிற இடத்துக்கோ, இப்போ கோயிலில் திருவிழா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாள் நடக்குதுன்னா அந்த மெயின் ஒரு நாள் இருக்கும்ல, அந்த நாளில்
நார்மலாகவே கூட்டம்ன்றது வந்து அதிகமாக தான் இருக்கும். அந்த கூட்ட நெரிசல்ன்றது வந்து நம்மளால் தவிர்க்கவே முடியாது. அதனால் குழந்தை குட்டி இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி 2-3 நாளுக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கப்புறம் 2-3 நாள் முன்னாடியோ குழந்தைங்களை கூட்டு போய் நம்ம வந்து சாமி கும்பிட்றதோ இல்லை தரிசனம் பண்ணுறதோ இந்த மாதிரி பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கலாம். அந்த நாளைக்கு தான் போகணுமா? ஏன்னா குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த விஜய் அவர்கள் வந்து பொதுக்கூட்டம்லாம் போட்டார். ஸோ அந்த மாதிரி பொதுக்கூட்டத்தில் அன்னைக்கு அந்த டேலே பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் தான் அங்கே வந்துருந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு போயிருப்பாங்க. விஜய் வந்து நாளைக்கு தானேங்க வர்றாரு, இன்றைக்கி என்னங்க இல்லைங்க குழந்தையெல்லாம் வச்சுருக்கோம், இப்போ அவங்கள வச்சுக்கிட்டு எங்களால் வர முடியாது, அதனால நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்துட்டு அப்படியாச்சும் வந்துட்டு போயிருந்துருக்கலாமேங்க. இப்போ போனது என்ன, இத்தனை உயிர் போயிருக்கு, 40 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. இதுக்கு யார் பொறுப்பேற்பா? சில பேர் சொல்கிறாங்க அந்த இடத்துல கரண்ட் கட் ஆயிடுச்சு, வேணுக்குனே வந்து ஆளுங்கட்சி வந்து வேணுக்குனே இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு இதுதான் தேவை, அதனால் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இன்னொரு வித்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய்க்கு இதை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லை, அவங்க வந்து அவர் வந்து அவருடைய பிரச்சாரம் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு எனக்காக இத்தனை பேர் வந்திருக்காங்க, வந்து இத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கவலை கூட இல்லாமல் அவர் பாட்டுக்கு கிளம்பி ஏர்போர்ட்டில் கிளம்பி ஃப்ளைட் ஏறி சென்னைக்கு போயிட்டாங்க, இந்த ஒரு இது கூட கிடையாதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு இன்னொரு விஷயமே என்ன தோணுது அப்படின்னா, இந்த இடத்துல இவ்வளோ கூட்ட நெரிசல் வந்துச்சு, சப்போஸ் விஜய் இந்த டைம் பீரியடில் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்கன்னு நம்ம வச்சா கூட, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க வந்ததுக்கப்புறம் அங்கே எத்தனை பேர் உயிர் போயிருக்கு, அவங்களுடைய ரிலேஷனாக இருக்கட்டும், குழந்தையோட உயிர் போயிருக்குன்னு சொல்லி அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும், அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருந்திருப்பாங்க? உன்னை பார்க்க வந்து தானே என் குழந்தை போயிருச்சு, உன்னையை பார்க்க வந்து தானே என் குடும்பத்தில் இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா, அந்த இடத்துல நார்மலாக அப்நார்மலான ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதாவது ரோட் ஷோவில் இத்தனை பேர் வந்து பார்க்க வந்திருக்கான், இத்தனை பேர் கூட்ட நெரிசல் ஆகுது, இத்தனை பேர் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டலுக்கு சப்போஸ் விஜய் வந்திருந்தாருன்னா அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு யோசிங்க. ஆறுதல் சொல்கிறதுக்கு வந்த இடத்துல மறுபடியும் கூட்ட நெரிசல் ஆகி சப்போஸ் ஆல்ரெடி விறுவிறுன்னு சொல்லி எத்தனையோ ஆம்புலன்ஸ்லேருந்து எத்தனையோ பேர் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க, அந்த இடத்துல விஜய் வந்தார் அப்படின்னா மறுபடியும் கூட்ட நெரிசல் ஆகும், மறுபடியும் ஆம்புலன்ஸ் வர்றதுக்கான ஆம்புலன்ஸ் வர விடாமல் அந்த கூட்ட நெரிசல் ஆகி மறுபடியும் கூட்டம் கூடி இருக்கும், ஆம்புலன்ஸ் வர முடியுமான்னு கேட்டால் அதெல்லாம் சந்தேகம் தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தவிர்க்கிறதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு மேபி விஜய் அவர்கள் வந்து இப்போ இதை தவிர்த்துருவோம், இந்த இடத்துக்கு இப்போ நம்ம போக வேணாம், இப்போ வந்து ஆம்புலன்ஸில் வரவங்க வரட்டும், அவங்களுக்கு காயப்பட்டவங்க இந்த மாதிரி சிகிச்சை எடுக்கணும்னா அவங்களுக்கு முதல்ல போய் சிகிச்சை, அவங்களுக்கு வேண்டியது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சை தான், அதான் அவங்க முதல்ல எடுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்ப்போம்னு சொல்லி அவர் மைண்ட் செட்டில் நடந்திருக்கலாம். அவர் ஏன்னா யோசிச்சு பாருங்கள், இப்போ விஜய் அந்த இடத்துல போயிட்டாருங்க, கூட்ட நெரிசல் ஆயிடுச்சு, ஒரு ஆம்புலன்ஸில் ஒருத்தவங்களுக்கு உடனே ஒரு அந்த சிகிச்சை தேவைப்படுது, அந்த கூட்டத்தில் தாண்டி அவங்களால வர முடியலை. அப்போ அதாவது விஜய் வந்து ஏற்கனவே அந்த கூட்ட நெரிசலில் தான் இந்த பிரச்சனை ஆகி இத்தனை பேர் வந்து இத்தனை இது ஆகிருக்கு, மறுபடியும் இந்த இடத்துல இவர் வந்தார்னா அவங்க யோசிச்சிருப்பாங்க, அங்கேயுமே எங்களை வாழ விடலை, இப்போ நான் வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க இந்த நிலைமையிலேயே நீங்கள் உள்ளே வந்திருந்தீங்கன்னா மறுபடியும் என்ன நடக்கும்? ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் வந்து வந்திருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்லலாம், ஆனால் மற்ற நிறைய அரசியல்வாதிகளாம் வந்தாங்களேன்னு சொல்லி, மற்ற அரசியல்வாதிகள் வந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் கூடுமான்றது வந்து சந்தேகம் தான். பட் விஜய் அவர்கள் வந்தாங்க அப்படின்னா கூட்டம் வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த மாதிரி காயம்பட்டவங்களுக்கு இறந்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு வர்றவங்களை விட விஜயை பார்க்க போகிறோன்னு சொல்லி மறுபடியும் அந்த இடத்துல கூடுறவன் தான் அதிகமாக கூடுவான். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு அவர் வராமல் இருந்திருக்கலாம். பட் இதுக்கப்புறம் இந்த விஷயம் கொஞ்சம் அந்த இடத்துல இது ஆனதுக்கப்புறம் இப்போ விஜய் வந்து அவங்களுக்கு வந்து இறந்தவங்க குடும்பத்துக்கு போய் ஆறுதல் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், சொல்லுவாருன்னு நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா இப்போ எல்லா தலைவர்களுமே அந்த இடத்துக்கு விரைந்து போயிட்டு தான் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ காலையில் இப்போ தான் பார்த்தேன், ஸ்டாலின் அவர்களும் போயிருக்காரு, நாம் தமிழரில் வந்து சீமான் அவரும் போயிருக்காரு. நேற்று விஜய் அவர்கள் வந்து அந்த பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நாம் தமிழர் சீமான் அவர்கள் வந்து மலைகளின் மாநாடுன்னு சொல்லி மாநாடு ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த இடத்துல அவருக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் வந்து அவர் காதுக்கு போயிருச்சு, இந்த அவர் காதுக்கு போயிருச்சு. ஸோ இவர் மேடையிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்ற மாதிரி அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் வந்து ஒரு விஷயம் ஆழ்ந்த இரங்கலும் தெரிவிச்சிருக்காரு. ஸோ அதே இடத்துல விஜய்க்கு நீங்கள் சொல்லலாம் விஜய் பண்ணதாங்க தப்பு, விஜய் வந்து எந்த அளவுக்கு வந்து பிளைமும் பண்ணியிருக்கலாம். பட் சீமான் அவர்கள் வந்து அப்படி பண்ணவே இல்லை. அவர் என்ன சொன்னார்னா, தம்பி இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார், எதிர்பாராத விதமாக நடந்த ஒரு விபத்து தான், இதனால தம்பி வந்து ரொம்ப மனம் வருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். இப்போ மட்டும் எங்கே இந்த தம்பி வந்துச்சுன்னு சரி, நீ நார்மலாக ஒன்று யோசிச்சு பாருங்களேன். இப்போ விஜய் மேலே பிளைம் போடுறதுக்கு எவ்வளவோ சான்ஸ் இருக்குது, எவ்வளவோ பாயிண்ட்ஸு இருந்திருக்கும். பட் அதை அவர் பண்ணலை.
ஏன்னா இதுதாங்க ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு அரசியல்வாதிக்கு மைண்ட் செட். ஏன்னா இந்த நேரத்தில் அவர் கூட இருந்து சப்போர்ட்டாக தான் இருக்கணும். ஏன்னா எத்தனையோ பேர் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ பேர் குழந்தையிலையோ குடும்பத்தை இழந்து வாடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் நம்ம விஜயை பிளட்டும் பிளைம் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்க மைண்ட்ஸில் வேற தப்பான ஒரு தாட்டை ஏற்படுத்துறதுக்கு இதுவே ஒரு காரணமாகும். அதனால இப்போ வந்து யாரையுமே பிளைம் பண்ணுறது வந்து சரியில்லை. அரசாங்கத்தையோ விஜயையோ யாரையுமே பிளைம் பண்ணுறது சரியில்லை. நான் ஒரு விஷுவல் பார்த்தேங்க. அதாவது ஒருத்தர் காரில் வந்திருக்காங்க, காரில் வந்துட்டு பின்னாடி ஆம்புலன்ஸ் நின்றுக்கிட்டு இருக்கு. அது கூட கொஞ்சம் கூட இது இல்லாமல் அந்த இடத்துல நிப்பாட்டிக்கிட்டு போவிடாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற அந்த காவலர்கள் என்ன சொல்கிறாங்க, டே ஆம்புலன்ஸ் வந்துக்கிட்டு இருக்குடா, கொஞ்சம் வழி விடுங்கடான்னு சொல்லி அவர் அந்த அளவுக்கு கத்திக்கிட்டு இருக்காரு. இவங்க இறங்கி வந்து நீ என்ன எங்கள் பிரச்சாரம் வந்து பண்ணவே கூடாதுன்னு சொல்லி சென்னிங்க இருக்கீங்களான்னு சொல்லி அப்போ தான் போட்டு 4 போட்டதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது அங்கே எத்தனை உயிர் போயிட்டு இருக்கு. நீங்கள் என்னடானா வேணுக்குனே வம்படியாக ஆம்புலன்ஸை நாங்கள் விட்ட மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி போட்டதுக்கப்புறம் தான் கிளம்பி ஓடுறானுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இவனுங்களுக்குலாம் அறிவே இல்லையா? ஒரு ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு உயிர் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கும். அதை காப்பாற்றுறதுக்கு போகிறது தான் ஆம்புலன்ஸு. அதை எப்படியாச்சும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் தான் ஆம்புலன்ஸுன்னு ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. இவனுங்க என்ன தெரியுமா பண்ணுறானுங்க, ஆம்புலன்ஸ் வந்துச்சு அப்படின்னா திறந்து செக் பண்ணுறானுங்க, திறந்து பார்க்குறானுங்க. அந்த இதில் யார் ஒரு பேஷண்ட் இல்லை அப்படின்னா அந்த ஆம்புலன்ஸை அடித்து உடைக்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆம்புலன்ஸுன்றது ஒரு பாதிக்கப்பட்டவனை போய் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா எம்டியாக தானங்க போக முடியும். எம்டியாக போகும்போது அதில் யாருமே இல்லை, நீ எதுக்கு தேவையில்லாமல் இந்த பிரச்சார கூட்டத்துக்குள்ளே வரேன்னு சொல்லி அடித்து உடைக்கிறது என்ன விதத்தில் சரின்னு எனக்கு புரியவே இல்லை. இது எல்லா தலைவர்களுமே இந்த விஷயத்தை எடுத்து பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இறந்தவங்க குடும்பத்துக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா அப்படின்றது வந்து அறிவிச்சிருக்காரு. ஓகே. அண்ட் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காரு. ஓகே, இதெல்லாம் ஓகே தான். இது இந்த மாதிரி அறிவிக்கிறது, இந்த மாதிரி நீ இது கொடுக்கறதுலாம் ஓகே தான். பட் இந்த பணத்தை வச்சு அந்த உயிரை நீங்கள் வந்து மறுபடியும் கூட்டு வர முடியுமான்றது ரொம்ப சந்தேகம் தான். பட் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதலாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசாங்கம் இந்த மாதிரி பண்ணுறது வந்து தப்பு ஒன்றும் கிடையாது. இதை யாருமே நெகட்டிவாக எடுக்க வேணான்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். இனிமேலாவது விஜய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல அந்த ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது, எத்தனை பேர் கூட போகிறாங்க, எத்தனை பேர் கூடுனா அந்த இடம் வந்து கரெக்டாக இருக்கும். சப்போஸ் அதிகமாக கூடுனாங்கன்னா நாம் என்ன பண்ணணுன்றது மாதிரி ப்ரிகாஷன் முன்கூட்டியே நிறைய விஷயங்கள் அவர் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காக நிறைய பேரை வந்து அந்த இடத்துல நிறுவி அவங்கள வந்து அதுக்கான வேலையை வந்து செய்ய வைக்கணும்னு சொல்லி நான் நினச்சிக்கிறேன். தன் உயிர் போயிருக்கு, ஆனால் என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு தெரில விஜய். ஸோ அந்த இதில் இறந்தவங்களுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கல். இதை தவிர்த்து நம்மளால் வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு குழந்தைங்களையோ சின்ன பிள்ளைங்களையோ கூட்டு போகிறதா ரொம்ப தவிருங்க. ஏற்கனவே விஜயுமே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி குழந்தைங்க இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த மாதிரி யாரும் இந்த இடத்துக்கு வராதிங்க, ஏன்னா இங்கே நிறைய கூட்டம் வருது. அது மட்டும் இல்லாமல் கூட்டத்துக்கு போகிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த ஒரு ஒழுக்கன்றது ரொம்ப முக்கியங்க. இப்போ நேற்று ஒரு வீடியோ பார்க்குறேன், ஒருத்தரோட வீட்டு பால்கனியில் ஏறி அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அத்தனை பேர் அந்த வீட்டு பால்கனியில் ஏறினா என்ன ஆகும்? சப்போஸ் அந்த பால்கனி வழியாக நிறைய ஹை வோல்டேஜ் வயர்ஸ்லாம் அந்த வழியாக போயிட்டுருக்கும். ஸோ அந்த போயிட்டு இருக்கும்போது தற்செயலாவோ தெரியாமையோ அந்த வயர்ஸை நீங்கள் தொட்டிங்கன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் அந்த யோசிச்சு அந்த ஒரு மைண்ட் அந்த அறிவை கொண்டு வாங்க. விஜய் தான், நடிகர் தான், பார்க்கணும் அப்படின்றது தான். ஆனால் அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விஜயோட அந்த பஸ்ஸோ அந்த கூட்டத்துக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டங்க. 1 இன்ச்சு கூட நகர முடியாத அளவுக்கு கூட்டம் அந்த இடத்துல சேர்ந்துருக்கு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் தவிருங்க. வேணாம், நாளைக்கு கூட நீங்கள் விஜயை பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் இன்றைக்கே நீங்கள் போய் பார்க்கணும்னு சொல்லி போய் இறந்துட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இதை பார்த்து விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், அவங்களோட தொண்டர்களாக இருக்கட்டும், இதை பார்த்து சரியாக தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான், வேறு சொல்கிறதுக்கு என்னன்னு தெரில. பார்த்து பண்ணுங்கள்.